இந்நன்னாளிலே இங்கு திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் நமது பங்கு தந்தை அவர்களை முதல் திரியை ஏற்றிட அன்புடன் அழைக்கின்றேன். பங்கு நலனில் மிகுந்த ஈடுபாடும் அக்கறையும் கொண்டு உழைத்து வரும் பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகியை இரண்டாம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். முதல் திருவிருந்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி சிறந்த மறையறிவில் ஊட்டி வரும் மறைக்கல்வி ஆசிரியரை மூன்றாம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். முதல் திருவிருந்து பெற இருக்கும் பிள்ளைகளை நான்காம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சிறந்த அரவணைப்புடன் பிள்ளைகளை காத்து வழிநடத்தும் பெற்றோர்களில் ஒருவரை ஐந்தாம் திரியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்னை தெரசா அன்பியத்தினராகிய நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய திருப்பலியின் மைய கருத்தானது ஆண்டவரின் விண்ணேற்றமும் முதல் திருவிருந்தும் ஆகும். இன்று நாம் இயேசுவின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு மண்ணக வாழ்வை முடித்துவிட்டு விண்ணகம் செல்கின்றார். எவ்வாறு 40 நாள் தியானத்துடன் தம் பணியை ஆரம்பித்தாரோ அவ்வாறே உயிர்த்த 40ஆம் நாள் விண்ணகம் சென்றார். இயேசு விண்ணகம் சென்றாலும் அவர் உலகம் முடியும் வரை உங்களுடன் இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். இயேசு நம்முடன் இருக்கின்றார். விண்ணேற்றமான இயேசு நம் திருச்சபையில் குடிக்கொண்டிருக்கின்றார். நாம் தான் அந்த திருச்சபை. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்ற கட்டளைக்கு ஏற்ப எங்கெல்லாம் அவரது வார்த்தை அறிவிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அவர் பிரசன்னமாயிருக்கின்றார். இந்த நன்னாளிலே முதல் திருவிருந்தும் சேர்த்து 2 விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு மக்களோடு பலமுறை விருந்துண்டார். நாம் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடி உண்கின்றோம். சில வேளைகளில் உறவினர்களையும் நண்பர்களையும் விருந்துண்ண அழைக்கின்றோம். ஒன்று கூடி உண்பதால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நம்மிடையே அன்பும் நட்புறவும் வளர்கின்றது. நாம் ஒருவர் மற்றவர் மீது அக்கறை கொள்கின்றோம். தன்னையே கொடுப்பதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான அன்பு. இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் தந்தார். இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதல் முறையாக அருந்துவது முதல் திருவிருந்து. மண்ணுலகின் இறுதி எல்லை வரைக்குமே நீங்கள் என் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்பது விண்ணேற்றமான இயேசுவின் வாக்குறுதி. நமது வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம். விண்ணேற்றமான இயேசு மீண்டும் மகிமையில் வருவார் என்ற நம்பிக்கை வாழ்வில் மகிழ்ச்சியை அளிக்க திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நம்முடைய பங்கிறை சமூகத்திலே 7 பிள்ளைகள் முதல் முறையாக அவர்கள் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அவர்கள் அருந்து இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே அவர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறார்களோ இதே ஆர்வமும் ஆசையும் ஈடுபாடும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இறை நற்கருணையின் மீது அவர்கள் இருக்க வேண்டும் என்றும் அதற்கு பெற்றோரும் ஞான பெற்றோரும் உறுதுணையாக இருந்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலிலை இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவர் உடலாகி நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கி எங்களுக்கு தருகிறது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரை. இதில் இறைமகன் இயேசு கிறிஸ்து தம் திருத்தூதர்களுக்கு தூயாவின் வல்லமையால் செய்ய வேண்டிய நற்செயல்கள் பற்றியும் அவர் உயிரோடு விண்ணேற்றமடைந்த நிகழ்ச்சியை குறித்தும் கூறப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தம் தந்தை கடவுளின் திருவுளமான இறையாட்சியை இம்மண்ணுலகில் பரப்ப தம் சீடர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே நாமும் நம் வாழ்வில் வரும் அனைத்து செயல்களையும் தூயாவின் துணை கொண்டு செய்தால் வெற்றி உறுதி என்ற நம்பிக்கையுடன் இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள்.
யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர்கள் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீயே தலைவா
முதலாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 9ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரையும் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரையும் உள்ள இறைவார்த்தைகளாகும். இதில் இறைமகன் இயேசு கிறிஸ்து மனிதர் அனைவரையும் தங்கள் பாவங்களிலிருந்து மீட்பதற்காக தம் உயிரையே பலியாக கொடுத்தார். மேலும் அவர்கள் வாழ்வு பெரும்பொருட்டு மீண்டும் இவ்வுலகில் தோன்றினார். நாமும் இயேசு விரும்பியவாறே தீய குணங்களை களைத்து நற்பண்களை பெற்று திரு தூயகத்தில் புதுவாழ்வை காணும் வரம் பெற இவ்வாசகத்தை வாசிக்க கேட்போம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வரையுள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிறது அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 46 முதல் 53 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கிய அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார்.
அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, இன்றைய நாளிலே நம்முடைய பங்கியறை சமூகத்திலே 7 பிள்ளைகள் முதல் திருவிருந்து உட்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த குழந்தைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் இன்றைய நாளை போல தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நற்கருணையின் மீது மிகுந்த ஆர்வமும் பற்றுறுதியும் கொண்டு விளங்க அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையாம் திரு அவை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. அதோடு இணைத்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் விருந்து பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். முதல் திருவிருந்து என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். குழந்தை பருவத்திலே நாம் பெறுகின்ற ஒரு திருவருள் சாதனம், அதாவது திருமுழுக்கு நாம் பெற்றாலும் அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஞாபகம் வருவதில்லை. ஆனால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருப்பது இந்த முதல் திருவிருந்து. அது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அது நம்மை நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. எனவே அவ்வாறு நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த முதல் திருவிருந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஏனென்றால் உறவினர்கள் வருவார்கள், அதே போல அவர்களுக்கு நிறைய அந்த மோதிரம் பவுன் எல்லாம் கொடுப்பாங்க, அப்படிதானே கொடுப்பாங்க. புதிய துணி, எல்லாரும் வாழ்த்துவாங்க, புகைப்படம் எடுப்பார்கள், வீடியோ எடுப்பார்கள். எனவே அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. எல்லாருக்கும் இப்பொழுது அது ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா இல்லையா? மறந்து போச்சா? ஞாபகம் வருதா? நீங்க உங்க குழந்தை பருவத்தில் அந்த பெற்ற ஒரு முதல் திருவிருந்து ஞாபகம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? உங்க அன்னை சொல்லுவாங்க, பெற்றோரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஞான பெற்றோரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எல்லாம் வாங்கினீங்களா? காலையில் பிள்ளைங்க உங்கள்கிட்ட தான் காலையில் ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? வாங்க இல்லையா? வாங்கல, அப்படிதானே? அப்போ என்ன போய் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பெற்றோர்கிட்டையும் ஞான பெற்றோர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? காலில் விழுந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? நான் வீட்டுக்கு வந்து கேட்பேன் இன்னைக்கு யாரெல்லாம் வாங்குறீங்கன்னு. சரிதானே? சரி, நல்ல பிள்ளைங்க. சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் நிறைய காரியம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். கேட்பேன்னு சொன்னேன். எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எல்லாம் எங்கள் பிள்ளைகள் ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு இந்த பிள்ளைங்க முதலாக இயேசுவை உட்கொள்ள விரும்புகிறார்கள். எனவே நான் அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன டெஸ்ட்? ஜீசஸ் டெஸ்ட். இதில் எங்கள் பிள்ளைங்க இவ்வளோ சவுண்டாக சொல்கிறாங்க. அது உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? உங்களுக்கு ஆசையாக இருக்குதா? அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணியாச்சு. நம்முடைய பங்கில் எல்லாரும் எப்படி மாறிடலாம்? ஜீசஸ் போல என்ன செய்யலாம்? மாறிடலாம். உண்மையிலே சரிதானே? அப்போ எல்லாரும் நாம் நற்கருணை என்று நாம் இயேசுவை உட்கொள்ளுகின்றோம். எனவே இயேசு நம்முடைய உள்ளத்திலே வருகின்றார். எனவே நாம் அந்த என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜீசஸ் டெஸ்ட்டை அது நாம் என்ன செய்ய வேண்டும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் நீங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேட்கலாம். நான் இப்போ உங்களுக்கு லைட்டாக சொல்லித்தரேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீசஸ் டெஸ்டை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் இயேசு நம்முடைய அருகிலே என்ன செய்கிறார்? நின்று கொண்டு இருக்கின்றார், பார்த்து கொண்டு இருக்கின்றார். நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டாமா? நான் செய்தால் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைவார் என்றால் அந்த காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? துணிந்து நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை அந்த காரியத்தை நான் செய்தால்
இயேசு கிறிஸ்து துயரமடைவார் என்றால் நான் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இன்னைக்கு காலையில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி உண்டு. நிறைய பேர் வீட்டில் உறங்கிட்டு இருப்பாங்க இப்போ, அப்படிதானே? அப்போ காலையில் நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, நான் கோயிலுக்கு போனால் கடவுளுக்கு பிடிக்குமா, கோயிலுக்கு போகாமல் இருந்தால் கடவுளுக்கு பிடிக்குமா? கடவுள் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? சத்தம் போட்டு. அப்போ என்ன செய்யணும்? உடனே எழும்பி கோயிலுக்கு வந்துடணும், அப்படிதானே? அப்ப இதே போல ஒவ்வொரு காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் சரி, பிள்ளைங்களை படிக்கணும். இன்னைக்கு இந்த பாடத்தெல்லாம் படிக்க கொடுத்துருக்கிறாங்க. யோசித்து பார்க்கணும், இன்னைக்கு இந்த பாடத்தெல்லாம் படிக்கணும். நம்ம படிக்காம போனா கடவுள் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாரா? படிச்சுட்டு போனா கடவுள் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாரா? பிள்ளைங்களை என்ன சொல்லுவாரு? நான் பேரை கூடுவேன், ஆசி அவன் அங்க பார்த்துருக்கிறான், அப்படிதானே? அப்ப படிச்சுட்டு போனா நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாரா? படிக்காம போன நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாரா? படிச்சுட்டு போனா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். இதுதான் ஜீசஸ் டெஸ்ட். எவ்வளவு ஈஸியா இருக்குது இல்லையா? அப்படிதானா? இந்த டெஸ்ட் ஈஸியா இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? பெரியவங்களுக்கும் சேர்த்துதான், அப்படிதானே? பெரியவங்களை என்ன செய்யணும்? நம்ம அடுத்தவங்களை பற்றி நான் புறம் கூற போறேன், அப்படிதானே? பேச போறேன். இது கடவுள் என்ன பக்கத்தில் நிற்கிறாரு, நான் சொன்னா கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இது பிடிக்காது. அப்ப என்ன சொல்லக்கூடாது? அடுத்தவங்களை பற்றி சொல்லக்கூடாது. அப்ப இது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட், சரிதான்? இது எனவே தான் அதற்கு பேர் என்ன சொல்லிருக்கிறாங்க? ஜீசஸ் டெஸ்ட் என்று வைத்திருக்கிறார்கள். எனவே நற்கருணை உட்கொள்ளுகின்ற நாம் கிறிஸ்தவர்கள், நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு 5 காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க, அதை சின்ன பிள்ளைங்களுக்கு அது பொருந்தும். எனவே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். சின்ன பிள்ளைங்கள் முதல்ல என்னடி? முதல்ல ஜெபம் செய்ய வேண்டும். சரியா? நான் முடிஞ்சு கேட்பேன், இதில் எழுப்பிவிட்டு கேட்பேன். சரியா? முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம்? காலையில் எழுந்தவுடன், இரவு தூங்க செல்லுகின்ற பொழுது, நாம் பகலில் எங்கேயாவது வெளியே பள்ளிக்கூடத்திற்கோ அல்ல வெளியே செல்லுகின்ற பொழுது 1 நிமிடம் இயேசு கிறிஸ்துவின் படத்திற்கு முன்னால் சென்று நாம் ஜெபித்து செல்ல வேண்டும். எனவே ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது என்னது? பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்க அம்மா அப்பாவுக்கு இல்லை, பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, பாடங்களை நன்றாக படிக்க வேண்டும். சரிதானா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களை சரியாக நன்றாக படிக்க வேண்டும். மூன்றாவது. நான்காவது, நீங்க சொன்னது அவங்க சொல்லுவாங்க, கடமைகளை செய்ய வேண்டும். உங்க கடமை என்னது? ஒவ்வொரு கடமை உண்டு, அப்படிதானா? கடமை உண்டா இல்லையா? படிப்பு என்பது வேறு, கடமை என்பது வேறு. எனவே கடமைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஐந்தாவது, திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். சரிதானா? நான் 5 ஒருக்க சொல்றேன், அடுத்தது 7 கேட்டாலும் பெரியவங்க கேட்டாலும் டக்குன்னு சொல்லணும். சரிதானா? முதல்ல என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, பாடங்களை சரியாக படிக்க வேண்டும். 4, உங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும். 5வது, திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். யார் இந்த அதிர்ஷ்டசாலி? இப்ப பார்ப்போம், அப்படிதானா? நான் இப்ப கேட்க மாட்டேன், இப்ப சொல்லுவீங்க, நன்றி சொல்லும் போது கேட்கிறேன், அப்படிதானே? சரி, வெரி குட். அப்ப பிள்ளைங்க, எங்க இந்த 7 பிள்ளைங்களும் பார்த்தீங்களா சம்மனசு போல இருக்கிறாங்க. எவ்வளவு அழகாக இந்த காரியத்தை மனசுல அவங்க சொல்லி கொடுத்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. எனவே அவர்கள் பின்பற்றுவார்கள். இதை எல்லாரும் பின்பற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளருவதற்கு யார் உறுதுணையாக இருக்க வேண்டும்? பெற்றோரும் ஞான பெற்றோரும். இப்போ நீங்க எல்லாரும் ஞான பெற்றோரா இருப்பீங்க, அப்படிதானே? எத்தனை பேர் உங்க ஞான பெற்றோர்கிட்ட போன் பண்ணி, நீ இந்த வாரம் கோயிலுக்கு போனியா, நன்மை எடுத்தியான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? கை தூக்க பார்ப்போம். ஒரு ஆளு. பார்த்தீங்களா?
நல்லா கை தூக்குவோம் பாப்போம். எத்தனை கை தூக்கிறோம்? 1. வேற 2. வெரி குட், பரவாயில்ல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அப்படிதானே? பரவாயில்ல. அப்ப என்ன கேட்கணும்? ஞான பெற்றோர் உங்களோட கடமை அந்த என்னது ஞானஸ்தானத்துக்கு வாரது, புது நன்மைக்கு வாரது, அடுத்து கல்யாணத்துக்கு வாரது, அடுத்து அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூப்பிடுவாங்க, அப்படித்தானே? இப்போ கூப்பிடுவாங்க, அதில் போகிறது. அது மட்டுமல்ல, ஞான பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நீங்க கேட்கணும், இந்த மாசம் நீ பாடம் நல்லா படிச்சியா, உனக்கு ரேங்க் ஏத்துற, கிரேடு ஏத்துற, அப்படிதானே? உங்க கடமை இருக்குது. நீங்க திருமுழுக்குல வாக்குறுதி கொடுக்குறீங்க, அப்படிதானே? பெற்றோர் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் என்னது உறுதுணையாக இருப்பீங்க. என்ன செய்யறீங்க? ஆம், தலையாட்டுறீங்க. அந்த பிள்ளைங்களுடைய இறை நம்பிக்கை வாழ்வில் நீங்க உறுதுணையாக இருப்பீர்கள், ஆம் என்று சொல்கிறேன். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கடமை என இதுதான். உங்களுடைய பிள்ளைகள் இறை நம்பிக்கையிலும் ஞான காரியங்களிலும் தங்களுடைய கடமைகளை செய்வதிலும் நல்ல மதிப்பெண்களின்படி வாழ்வதற்கு யார் உதவி செய்ய வேண்டும்? பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். இவங்க என்ன செய்ய வேண்டும்? கேட்கணும் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு நீ கோயிலுக்கு போனியா, நன்மை எடுத்தியா, மறைக்கல்விக்கு போனியா, எல்லாம் கேட்க வேண்டும். பாடம் படிச்சியா? எனவே பெற்றோர் மட்டுமல்ல, ஞான பெற்றோர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நான் உங்களை நினைவூட்டிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய திரு அவை விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற சுருக்கமாக நாம் பார்த்து கொள்ளலாம். அதாவது இறைமகன் இயேசு தந்தை கடவுளிடமிருந்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் மீண்டும் எங்கே செல்லுகின்றார்? தந்தை கடவுளிடத்திலே அவர் செல்லுகின்றார். அதைத்தான் நாம் விண்ணேற்ற பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அதாவது இன்றைய நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். எப்போது மேலே எடுத்து கொள்ளப்பட்டார்? அவர் உயிர்த்த பின்பு தன்னுடைய சீடர்களை கற்பித்து போதித்து வலுவூட்டி அவர்களை திடப்படுத்தி அதற்கு பின்பு அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் உயிர்த்த உடனே அவர் விண்ணகம் செல்லவில்லை. ஏனென்றால் இந்த சீடர்கள் என்ன செய்தார்கள்? பயந்து மீண்டும் அவருடைய தொழிலுக்கு சென்றார்கள், பயந்து ஒளிந்திருந்தார்கள். எனவே இந்த சீடர்களை திடப்படுத்துகின்றார், இந்த சீடர்களை வலுப்படுத்துகின்றார். அதன் பின்பு அவர் என்ன செய்கின்றார்? அவர் விண்ணகத்துக்கு அவர் ஏறி செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த விண்ணேற்பு விழா 3 காரியங்களை நமக்கு சொல்கிறது. இன்றைய வாசித்த இந்த வாசங்களுடைய அடிப்படையிலே 3 காரியங்கள். 1, தூய ஆவியை பெற்று சாட்சியாக மாற வேண்டும். 2வது, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். 3வது, எல்லா மக்களையும் சீடராக்க வேண்டும் என்ற 3 பணிகளை நமக்கு விட்டு செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, முதலாக தூய ஆவியை பெற்று சாட்சியாக மாறுவது. அதாவது திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8 நாம் வாசிக்கின்றோம். தூய ஆவி உங்களிடம் வருகின்ற பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற ஒரு இறை வார்த்தைக்கு ஏற்ப அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த சீடர்களை தேற்றுகின்றார். அவர் விண்ணேகம் சென்ற பின்பு மீண்டும் அவர் தன்னுடைய தூய ஆவியை அங்கே அனுப்புகின்றார். எனவே இந்த தூய ஆவியை பெற்று இந்த சீடர்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள்? இறைவனுக்கு சான்று பகருகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அவர்கள் கையளிப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தூய ஆவியை பெற்று சாட்சியாக மாறுவது. அப்படி என்றால் நாம் எல்லாரும் என்ன பெற்றிருக்கிறோம்? அப்ப நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? தூய ஆவியாரை பெற்றிருக்கிறோம். அப்ப தூய ஆவியை பெற்று கொண்டுள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு சாட்சியாக நாம் மாறுவதற்கு இந்த விண்ணேற்பு விழா நம்மை அழைப்பு விடுக்கின்றது. 2வது, படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுவது.
மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 வாசிக்கின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அவர் அறைகூவல் விடுக்கின்றார். எது நற்செய்தி? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10-17 வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய மெசியா உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற மாபெரும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். அது ஒரு நற்செய்தி. திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 10 வாசிக்கின்றோம். இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்று அடக்கினீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இது நற்செய்தி. எனவே இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது நற்செய்தி. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து போதித்ததெல்லாம் நற்செய்தி. அவர் இறந்து மீண்டும் உயிர்த்து எழுந்தது நற்செய்தி. இந்த நற்செய்தியை நாம் யாருக்கு சொல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம்? இந்த படைப்பிற்கு நாம் சொல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே நாம் அறிவிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். மூன்றாவதாக, மக்கள் இனத்தாரை சீடராக்குங்கள். இதை மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19 வாசிக்கின்றோம். நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரை சீடராக்குங்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற பின்பு இந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு பகுதியிலே சென்று கிறிஸ்துவை போதிக்கின்றார்கள். அந்தியோக்கில் தான் முதல் முறையாக இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெறுகின்றார்கள். இவ்வாறு என்ன செய்கிறார்கள்? உலகம் எல்லா திசைகளுக்கும் அவர்கள் சென்று இயேசுவை போதிக்கின்றார்கள். போதித்து மக்களை கடவுளுடைய சீடராக மாற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? தூய ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இறை அனுபவத்தை நாம் பெற்று இருக்கின்றோம். இதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த எல்லா மக்களையும் சீடராக்குகின்ற பணியிலே நாம் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த விண்ணேற்பு விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர், ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லி அதையோடு மறைவுரை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பம்பாயிலே முதல்வராகவும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராகவும் இந்திய நாட்டினுடைய பிரதமராகவும் இருந்தவர் தான் திரு மொரார்ஜி தேசாய் என்பவர். இவருடைய மகளுடைய பெயர் இந்து. இவர் மருத்துவக் கல்லூரியிலே இறுதி ஆண்டு அவர் படித்து தேர்வு எழுதுகின்றார். இந்த தேர்விலே அவருக்கு நன்றாக படிக்கின்ற ஒரு மாணவி, அந்த தேர்விலே இவர் அங்கே வெற்றி பெறவில்லை. எனவே தந்தையிடத்தில் வருகின்றார். நான் மீண்டும் அது மறு ஆய்வு நான் செய்வதற்கு விரும்புகின்றேன் என்று தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகின்றார். தந்தை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ மறு ஆய்வு செய்ய வேண்டாம். ஏனென்றால் ஒருவேளை அந்த ஆசிரியர் அந்த பேப்பரை திருத்துகின்ற பொழுது அவர் கவனக்குறைவாக திருத்தி இருக்கலாம். எனவே நீ மதிப்பெண்களை பெற்று தேர்வில் வெற்றி பெற்று விடலாம். அவ்வாறு நீ தேர்வில் வெற்றி பெறுகின்ற பொழுது இந்த மக்கள் என்ன சொல்வார்கள்? இவர் பெரிய பொறுப்பிலே இருந்தார், எனவே இவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து விட்டார், எனவே தான் அவருடைய மகள் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்வார்கள். எனவே நீ செய்ய வேண்டாம் என்று அவர் அனுமதி மறுத்து விட்டார். எனவே மனமுடைந்து அவருடைய மகள் என்ன செய்து விடுகின்றார்? தற்கொலை செய்து விடுகின்றார். இந்த நிலையிலே அவர் என்ன செய்கின்றார்? ஒரு வாடகை வீட்டில் தான் அங்கே இருக்கின்றார். அதை அவர்கள் என்ன செய்ய, அந்த வாடகை வீட்டிலிருந்து அவரை வெளியேற சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இந்த ஒரு நிலையை பார்த்தவுடன் இந்த வீட்டு உரிமையாளர் வெளியே கடந்து சொல்லுகின்றார். இந்த அவமானத்தில் உச்சத்தில் இருந்த இந்த தேசாவுடைய மருமகள் என்ன செய்கிறார்? மனநிலை பாதிக்கப்பட்டு மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு நாட்டிலே பெரிய பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு மனிதனுடைய நேர்மையான ஒரு வாழ்வும் ஒரு நல்ல மதிப்பீடுகளின்படி வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் குடும்பத்திலே இவ்வளவு சோதனைகள் சவால்கள் வந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையிலே நேர்மையோடு கடைசி வரை போராடுகின்றார். அன்புக்குரியவர்களே, வரலாற்றிலே நல் மதிப்பீடுகளின் அடையாளமாக இந்த மனிதர் விளங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம்
இந்த சீடர்கள் எல்லாருமே உலகெல்லாம் சென்று சாட்சிகளாக விளங்கியது போல எவ்வாறு நம்முடைய பல மனிதர்கள் வரலாற்றிலே அமைதியாக ஏராளமான சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையாலும் தங்களுடைய செயல்பாடுகளாலும் நேர்மையாகவும் இறைமகன் இயேசு விட்டு சென்ற அந்த வாழ்க்கை மதிப்பீடுகளை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய ஒரு மதிப்பீடுகளால் நம்முடைய வாழ்க்கையை அணி செய்ய இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகளை நாம் விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைத்து மன்றாடி நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு உடன் பயணிக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புதுநிலையினர் அனைவரையும் திருகரத்தால் காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை நாதரே எம் இறைவா, இயேசுவின் திரு உடல் திரு இரத்தத்தை முதல் முறையாக உட்கொண்ட பிள்ளைகள் நாங்கள் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் தம் உள்ளத்தில் அவரை வரவேற்று சாட்சிய வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை நாயகனே இறைவா, ஆண்டவரின் திருவிச்சை பெருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் நமது வாழ்வில் வரும் துன்பங்களையும் சோதனைகளையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவின் நற்செய்தியை எங்கும் பறைசாற்றி சான்று வாழ்க்கையை வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அழைக்கும் அன்பு இறைவா, எமது பங்கில் பல்வேறு விதமான உடல் நோயாலும் உள்ள நோயாலும் பாதிக்கப்பட்டு துன்புறும் மக்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி அருளும். அவர்களுக்கு நீரே ஆன்மீக மருத்துவராயிருந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றாகிய இறைவா, உலக நாடுகளிடையே நிலவேறும் போர் வரிகளை அகற்றி சமாதானத்துடனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வளமோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காத்து வழி நடத்தும் எம் இறைவா, எம் பாதுகாவலியாம் தூய வேகுல அன்னைக்கு நாங்கள் எழுப்புகின்ற ஆலயத்தை ஆசீர்வதியும். ஆலயம் கட்டுவதற்கு போதுமான பொருளாதார வாய்ப்புகளை நீரே உருவாக்கி தாரும். எவ்வித தடங்களும் இன்றி ஆலய பணிகள் விரைவில் முடிக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இன்றைய நாளிலே முதல் திருவிருந்திலே பங்கெடுக்க இருக்கின்ற பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதியும்.
இந்த பிள்ளைகள் தங்களை தகுந்த முறையிலே தயாரித்து உம்மை உட்கொள்வதற்கு அவர்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். உமது உடலும் இரத்தத்தை உட்கொள்ளுகின்ற அவர்கள் உம்மை போல நல்ல மதிப்பீடுகளின்படி வாழவும், நல்ல காரியங்களை அவர்கள் செய்யவும், தங்களுடைய கடமைகளை செய்யவும், நல்ல மதிப்பீடுகளின்படி வாழவும், அதன் வழியாக பெரியவர்கள் கீழ்ப்படிந்து இறை நம்பிக்கையிலே தோய்ந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் எந்நாளும் மேற்கொள்ளவும், அதே போல அவர்கள் ஒவ்வொரு கடன் திருநாட்களிலும் திருப்பலிலும் அவர்கள் ஆர்வத்தோடு பங்கெடுக்கவும், அதே போல நற்கருணை அருந்துவதிலே அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்ற பிள்ளைகளாக வாழ வளரும் உமது அருளையும் ஆசிரியர் நிறைவாக பிழிந்தருளும். அவருடைய பெற்றோர்களை ஞான பெற்றோர்கள் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். அவர்கள் முன்மாதிரியாக இருக்கவும், அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்கவும், அவர்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடனிருந்து எல்லா நன்மைகளையும் நிறைவாக பொழிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய பங்கிறை சமூகத்தை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். உம்முடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி இந்த நாளிலே எவ்வாறு சீடர்கள் எல்லாருமே உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றி சீடர்களாக மாற்றியது போல நாங்களும் அழைக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியை பணியாற்றவும், அதன் வழியாக சீடர்களை உருவாக்குகின்ற பணியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டிய அருளையும் ஆசிரியும் எங்களுக்கு நிறைவாக தந்திருளும். எங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். குடும்பங்களில் நிறைவையும் அன்பையும் சமாதானத்தையும் எல்லா குறைகள் நிறைவாக பிழிந்தரும். குடும்பங்களிலே நாங்கள் விரும்பி தேடி நலமான வாழ்வு நிறைவாக கொடுத்தள்ளும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தள்ளும். குறிப்பாக உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் பணி செய்கின்றவர்கள் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து உமது அருள்கரங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இன்னும் குடும்பங்களிலே நோயினாலும் முதுமையினாலும் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். நீர்தாமே நல்ல மருத்துவராக உடன் இருந்தவர்களுக்கு ஆறுதலும் கிடையமாக இருந்தருளும். அன்பு ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய ஆலய பணிகளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய ஆலய பணிகள் உமது திருவிழத்திற்கு ஏற்ப நடைபெறவும், அதன் வழியாக நாங்கள் விரைவாக ஆலயத்தை கட்டி முடித்து ஆலயத்தை அர்ச்சிக்க உமது அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி. வாழ்வது
சகோதர சகோதரிகளே, என்னுடைய பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாடருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புரையின்ற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவர் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்கள் ஆகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தே அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவுகூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிவாளர் பேராயர் ஆண்டனி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசை, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எமது பங்கு இறை சமூகம் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்ல நல்ல பங்கு தந்தையையும் அவருடைய சேர்ந்து உழைக்கும் பேரவை உறுப்பினர்களையும் எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி இறைவா, நன்றி. இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்திலே முதல் திருவிருந்து வழியாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெறுவதற்கு எமக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ளீர். அதற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க நல்ல வாய்ப்புகளை எம் பங்கிலே உருவாக்கி தந்து மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். சுந்தரபாய், கேதரின், சந்திரகலா. எனவே அவர்கள் எவ்வளவு நேரம் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறவருடைய இந்த பிள்ளைகளின் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் எனவே இந்த 3 ஆசிரியர்களுக்கும் அதே போல் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மறைக்கல்வி மன்ற நிர்வாகிகளுக்கும் சிறப்பான நன்றிகளை நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து என்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்னென்ன மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். குறை